வெல்கம் டு மகிழ்மனை. இந்த வீடியோவில் இந்த லாஸ்ட் 1 வீக்காக வந்து நான் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து வாரச்சந்தை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் போடுவாங்க. அந்த சந்தையில் தான் நாங்கள் வந்து இந்த 1 வீக்குக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்குவோங்க. மார்க்கெட் போகணும் அப்படின்னம்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் தான் வாங்கிக்குவோம். காய்கறிகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் வந்து வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பாக்ஸில் போட்டு வைக்கும்போது அந்த தண்ணி வந்து இருக்கிறதுனால காய்கறிகள் பார்த்திங்கன்னா சட்டுன்னு நமக்கு வந்து அழுகி போயிடுங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரே இருந்துச்சுன்னா தண்ணி வந்து கீழே வந்து வடிஞ்சிரும். நம்மளோட வெஜிடபிள்ஸில் வந்து தண்ணி வந்து இருக்காது. கொத்தமல்லி இஞ்சியெல்லாம் வந்து தனியாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேங்க. கூடவே பார்த்திங்கன்னா பீட்ரூட், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெங்காயம் எல்லாம் வந்து தனியாக வந்து காத்தாட வந்து போட்டு வச்சுட்டாங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா செடியிலேயே அதிகமாக விடுறதுனால மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வரலைங்க. நிலக்கடலையை தீர இந்த மாதிரி வறுத்து நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோங்க. நிலக்கடலை உருண்டை செய்கிறதுக்கு, அதுக்கப்புறமா புளி சாதம், நிலக்கடலை சட்னி செய்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லைன்னா இந்த கடலையோட வெல்லம் கடிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நாங்கள் அதையும் வந்து அடிக்கடி செய்வோம். நீங்களும் இந்த மாதிரி நிலக்கடலையோட வெல்லம் கடிச்சிட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் மறக்காமல் வந்து ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுட்டேங்க. நம்ம ப்ராடக்ட்ஸில் வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் வந்து தீந்து போயிடுச்சுங்க. கொஞ்சம் இங்கே வந்து மழை பெய்யறதுனால நல்லா காய வைக்க முடியறதில்ல. அதனால் வந்து அளவாக 2 கிலோ அளவுக்கு ஊற வச்சு முளைக்கட்டிக்கலான்னு சொல்லிட்டு ராகி வந்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. நல்லா 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்து நம்ம வந்து ஊற வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா துணியில் வந்து நல்லா வந்து டைட்டாக கட்டி வச்சிட்டோம்னா நல்லா வந்து முளைப்பு வந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம். இங்கே வந்து வெயிலும் அதிகமாக இல்லைங்க. மழை வந்துருக்கிறதுனால நான் வந்து 2 கிலோ தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஊற வச்சேன். உங்களுக்கு ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேங்க. அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கழுவி எடுத்து ஊற வந்து வச்சாச்சுங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை, மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து வறுத்து அரைச்சி வச்சுட்டோங்க. தனியாக வெண்டைக்காவை ஒரு டைம் நல்லா வதக்கிட்டு அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தாளித்து விட்டுட்டு அதில் வந்து புளி வந்து கரைச்சி விட்டுறலாங்க. இது வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்து இருக்குதுங்க. அதனால் ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துடலாம். உப்போட டேஸ்ட் வந்து பத்தலைன்னா கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நமக்கு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. சாதத்தோட இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா எப்போவுமே சாம்பார் ரசம் தான் எங்கள் வீட்டில் வந்து இருக்குங்க. செவ்வாய் புதன் அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி குழம்புலாம் செய்வோம். திருப்தியாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. புதன்கிழமை பார்த்திங்கன்னா வேளாண் கண்காட்சி வந்து பெருந்துறையில் இருக்கிற விஜயமங்கலத்தில் வந்து போட்டிருந்தாங்க. கண்காட்சிக்கு அப்பா போயிருந்தார். அங்கே வந்து கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னென்ன சீட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு பேக்கெட்டுமே பார்த்திங்கன்னா 20 ரூபா தாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் விதை தாங்க. ரெண்டாவது கேரட் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து கேரட் விதை வந்து போட்டு பார்த்துருக்கோம். எங்கள் மண்ணுக்கு வந்து சரியாக வந்ததில்லை. இந்த டைம் வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாகற்காய் விதை பார்த்திங்கன்னா 3 பேக்கெட் இருந்துச்சு. பீர்க்கங்காய் 2 பேக்கெட் இருந்துச்சுங்க. பாகற்காயிலேயே பார்த்திங்கன்னா சின்ன சைஸ், பெரிய சைஸ் அப்படின்னு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா தர்பூசணி, அதுக்கப்புறமா வெண்டைக்காய் விதை வந்து கொஞ்சமாக இருந்துச்சுங்க. தர்பூசணி சீசனே முடிய போகுது. இப்போ வந்து கிடச்சிருக்கு. போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து வருதுன்னு சொல்லிட்டு. இது வந்து விசிட்டிங் கார்டு தாங்க. அவ்வளோதான். இந்த விதைகள் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் நெக்ஸ்ட் வீக் தான் நாங்கள் வந்து செடி வந்து போட போகிறோம். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செடி போடுறது வந்து இருக்குங்க. ஃப்ரைடே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து மழை அதிகமாகவே பெஞ்சிருந்துச்சு. மழைக்கு வந்து சூடாக ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு பஜ்ஜி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பஜ்ஜி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா மொந்தன்காய் வந்து கிடைக்கல. வீட்டில் வந்து ரபோஸ்டா தான் இருந்துச்சு. அதுலேயே வந்து பஜ்ஜி வந்து போட்டாச்சு. மொந்தன்லேயும் போடுவோம், ரபோஸ்டாலையும் போடுவோங்க. ரபோஸ்டாவில் போட்டால் கூட டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குங்க. சூடாக பஜ்ஜி செஞ்சு டீயோட சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்து போயிருந்தாங்க. தோட்டத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து கத்திரிக்காய் செடி வந்து வச்சுருந்தோம். இது வந்து முள் கத்திரிக்காங்க. சைஸ் வந்து ரொம்ப பெருசாக விடும். வாழைக்காட்டில் ஓரத்தில் வந்து வச்சுருந்தோங்க. இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா நிழல் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து காய் வந்து பிடிக்கலை. இப்போ தான் வந்து கொஞ்சமாக வந்து பிடிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு.
செடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இல்லைங்க. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் இலையில வந்து எந்த அளவுக்கு ஓட்டை வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சில காய்கள் வந்து நல்லா வந்து சொத்தை இல்லாமல் இருந்துச்சுங்க. பாருங்கள், யாரோ வந்து பறித்து போட்டிருந்தாங்க. ஒரு பழம் வந்து பழுத்து இருந்துச்சு. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பெரிய சைஸில் வந்து கிடைக்குங்க. இங்கே விட்டுருந்தோம்னா யாராவது வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பறிச்சுட்டேன். எனக்கு வந்து 5 காய்கள் வந்து கிடச்சிது. இது வந்து பொரியல் செய்கிறத விட நம்ம வந்து கடைஞ்சோம்னா தக்காளி சேர்த்து கத்திரிக்காய் கடையல் மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா சொத்தையே இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து காய் வந்து கிடைக்கிது. சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ பறிச்சுட்டு வந்து அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. வீட்டில் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு வந்து தீர்ந்துருச்சுங்க. அதனால் பச்சரிசி வந்து ஒரு 2 டம்ளர் வந்து ஊற வச்சு நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி நான் வந்து சலிச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இந்த மாவை கடாயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கெட்டு போகாதுங்க. ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மகிழ்மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.